என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. நமசிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த பக்த கோடிகளே, இந்த நாளில் இந்த நேரத்தில் மாலை நேரத்தில் வழக்கத்துக்கு மாறாக உங்களை நான் சந்தித்து உரையாடுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பில் தான் நம்ம சந்திக்கிறோம், அதை பற்றி சிந்திக்க போகிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், குரு பாரம்பரியம், காலங்காலமாக குரு பாரம்பரியம் எப்படியெல்லாம் இந்த குரு பாரம்பரியம் நமக்குள்ளார ஏற்பட்டிருக்கிறது என்றால், இப்போ குருகுலம் என்று சொல்வார்கள். அந்த குருகுலத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மாணாக்கள், குரு சிஷ்யர்கள். அதனால மாதா பிதா குரு தெய்வம், இந்த நான்குல பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்கிறது குரு. குருவானவர் மாதாவுக்கு அப்புறம் பிதா, பிதாவுக்கு அப்புறம் குரு, மாதா பிதா குரு, நான்காவது தான் தெய்வம். சரி, ஏன் தெய்வத்தை கடைசியில வச்சுட்டு மாதா பிதா குருவை முன்னாடி வச்சாங்க அப்படின்னு பார்த்தா, தெய்வம் தெய்வம் சொல்றோமே தவிர தெய்வத்தை யார் இது வரைக்கும் கண்டவர்கள் இல்லை. தெய்வத்தை காண முடியாத நிலையில தெய்வம் இருக்கிறது. அதை உணர முடியுமே தவிர, உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர உணர்த்த முடியாது. பிறருக்கு தெய்வத்தை உணர்த்த முடியாது. ஆனால் நம் கண் முன்னே தாய் இருக்கிறார்கள், நம் கண் முன்னே அப்பா இருக்கிறார், மாதா பிதா இருக்கிறார், குரு மூன்றாவதாக இருவருக்கும் அடுத்தபடியாக குரு நம் கண் முன்னே இருக்கிறார். இவர்கள் எல்லாம் யார் என்றால் தெய்வத்துக்கு சமமானவர்கள். அம்மா அப்பா குரு என்பதெல்லாம் தெய்வத்துக்கு சமமானவர்கள் என்பதால் மூன்றும் சேர்ந்தால் தெய்வம், நான்காவது இருப்பது கிடைச்சிடும். அப்ப குரு பாரம்பரியமாக இந்த காலம் தொன்று தொட்டு வந்திருக்கிறது என்றால் யார் குரு? இப்ப தெய்வ நிலையில இருக்கிறது பார்த்தாக்கா, குருவானதாக தட்சிணாமூர்த்தி சுவாமியை நம்ம சொல்லலாம். குரு குரு பகவான் என்றால் தட்சிணாமூர்த்தி. அதிலே பார்த்தீங்கன்னா அசுரகுரு, தேவர் குரு அப்படின்லாம் இருக்கு. அது தேவலோக விஷயங்கள். நாம இப்ப குரு பாரம்பரியம் என்பது ஆசிரியர் மாணாக்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். குரு பாரம்பரியம் என்பது ஒரு ஆசிரியர் மாணாக்கர், அவரை சார்ந்த மாணாக்கர்கள், இதுதான் குரு பாரம்பரியம் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் காலங்காலமாக இருந்த குரு பாரம்பரியம் என்பது என்னன்னா, கல்வி சாலை, இன்றைக்கு இருக்கிற பள்ளிக்கூடங்கள் அன்றைக்கு குருகுலமாக இருந்தது. துரோணாச்சாரியர் ஏகலைவனுக்கு சொல்லிக் கொடுத்த வித்தை அதுதான் அவருடைய கட்டை விரலையை வாங்குச்சு. அது பாரதத்தின் ஒரு கிளை கதையாக துரோணாச்சாரியர் ஏகலைவன் கதை குரு பாரம்பரியமாக நாம் பார்த்திருக்கிறோம். என்னங்க கடைசி நிலை ஏகலைவன் கதை என்ன தெரியுமா? கட்டை விரல் வாங்கினார் மட்டும்தான் நமக்கு தெரியும். துரோணாச்சாரியர் பஞ்சபாண்டவர்களுக்கு அவர்கள் கூட இருக்கிறவர்கள்லாம் எங்களை விட அதிக வில்வித்தை, அர்ஜுனன் சொல்றான், என்னை காட்டும் ஒரு வில்லாளன் இந்த ஏகலைவன் இருக்கிறானே, எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதாக கூறிவிட்டு நீங்கள் வேற யாரோ ஒருத்தனுக்கு மானசீகமாக கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களே, இது எங்களுக்கு செய்த துரோகம் இல்லையா என்று அர்ஜுனன் துரோணாச்சாரியரை பார்த்து கேட்கிறான். ஏகலைவன் கதையில வரக்கூடிய பாட்டு, பாரதத்துல கிளை கதை. அப்ப சரி, அவரு துரோணார் குருக்கே கொஞ்சம் மனசுல ஒரு உறுத்தல் ஏற்படுது. அப்படியா, சரி இங்க வா ஏகலை வா. அந்த சிஷியனை ஏகலைவன் அவன் குருவை பணிந்து கேட்கிறான். நான் சுருக்கமா சொல்றேன், ஏன்னா பின்னாடி நிறைய வேற விஷயங்கள்லாம் இருக்கு, அதனால இதை நான் சுருக்கமா சொல்றேன். ஏகலைவனை அழைக்கிறார் துரோணாச்சாரியர். பணிந்து குருவை பணிந்து நிற்கிறான். கட்டளையிடுங்கள் சுவாமி, நீங்கள் எதை சொன்னாலும் நான் அதை செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று ஏகலைவன் சொல்கிறான். துரோணாச்சாரியர் சொல்றார், நான் குருவாக என்னை ஏற்றுக்கொண்டு இருந்தால், அங்க பாக்குறாரு அவர் மாதிரியே ஒரு துரோணாச்சாரியர் மாதிரியே ஒரு சிலை இருக்குது அந்த பர்ணசாலையில, ஏகலைவனுடைய பர்ணசாலையில இருக்கு. அந்த சிலையை பார்த்துதான் தினமும் வில்வித்தை அங்க என்ன சொல்லி கொடுக்குறாரோ பாடம் பூரா இவருக்கு இங்க வந்துடுது. ஏகலைவனுக்கு பஞ்சபாண்டவர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை பாடம் பூரா அண்ணனைய பாடம் இன்னைக்கு இவருக்கு ஏகலைவனுக்கு எங்கேயோ பல மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஏகலைவனுக்கு சேர்ந்துருது. இது மானசீக குரு சிஷியனுடைய பாரம்பரியம். அப்படி இருக்கும்போது துரோணாச்சாரியர் கேட்கிறார், உன்னுடைய கட்ட விரலை எனக்கு தானமாக கொடு, நீ எது கேட்டால் தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டாய், அதனால் உன்னுடைய கட்ட விரலை எனக்கு கொடு என்று கேட்கிறார்.
அப்படியே ஆகட்டும் சாமின்னு உடனே கத்தி எடுக்கிற குருவால் எடுத்து தன்னுடைய கட்டை விரலை கட்டை விரலை வலது கட்டை விரலை எடுத்து அடிக்கிறார். அது இருந்தாதான் வில் வந்து நான் ஏற்ற முடியும். வலது கட்டை விரல் இருந்தாதான் நான் ஏற்ற முடியும். கட்டை விரல் இல்லை என்றால் நான் ஏற்ற முடியாது. அப்படின்ற போது வலது கட்டை விரலை கேட்டு தானமாக பெறுகிறார் துரோணாச்சாரியர். அது ஒரு வகையில் குரு தன்னுடைய சீடனுக்கு செய்த துரோகம். ஏனென்றால் மானசீகமாக எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு அவன் அடித்த அம்பானது ஏகலைவன் எந்த நோக்கி அடிக்கிறானோ அது செற்றிலும் மாறாது. அர்ஜுனன் அம்பை காட்டியும் வலிமையானது. ஏனென்றால் ஒரு இலையை பார்த்து குறிவைத்து அடிக்க சொல்கிறார் துரோணாச்சாரியர் அர்ஜுனனை. ஒரு ஓட்டை விழுகிறது. அதே இலை வைத்து ஏகலின் 5 ஓட்டை விழுகிறது. ஒரு இலையில அர்ஜுனன் அடிச்ச வில்லுனால ஒரு ஓட்டை தான் விழுது. ஒரு இலையில விழணும் ஓட்டை, அதுதான் முக்கியம். இலையை விழக்கூடாது, இலை இருக்கணும். ஆனால் அர்ஜுனன் அடித்த வில்லிலே அந்த இலையில ஓட்டை 5 ஓட்டை விழுது, ஒரு ஓட்டை விழுது. ஆனால் ஏகலைவன் அடித்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 ஓட்டை விழுது. அதே மாதிரி பண்ணியை கூட உதாரணமா சொல்லுவாங்க, ஒரு காட்டு பண்ணியை உதாரணமா சொல்லுவாங்க. தொலைத்து வந்து பல அப்படி இப்படிப்பட்ட ஒரு வித்தை அர்ஜுனை தவிர வேறு யாருக்கும் சாத்தியமில்லை என்பது வழக்கு. ஆனால் ஏகலைவன் அதை தாண்டி பயிற்சி பெற்றிருந்தான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கட்டை விரலை வாங்கியாச்சு. இதோட ஏகலைவன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாருங்க. மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா கருமந்தி என்று சொல்வார்களே, கருங்குரங்கு ஆஞ்சநேயர்கள் இங்க வந்து நிறைய பேர் இங்க மேல நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. அவர்கள் நம்மளுடைய சொற்பொழிவை கேட்டு ஆசீர்வாதம் குரல் கொடுத்து ஆமாம் ஆமாம் என்பது போல அவர்களுடைய ஒளியானது நமக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவர்களும் இந்த சொற்பொழிவு மூலெல்லாம் அந்த மரத்து மேல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய சொற்பொழிவு பேசுறத. கருங்குரங்கு என்று சொல்லக்கூடியவர்கள் ஆஞ்சநேயர்கள். அப்படிப்பட்ட நிலையில ஏகலின் கதை இதோட முடிஞ்சிடுச்சுன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க. அதான் இல்லை, இதை தாண்டி மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு கதை மகாபாரதத்தில் உண்டு. அது என்ன என்பது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தான் இப்ப நான் வந்து குரு பாரம்பரியம் சீடர் என்ற விஷயத்துல உங்களுக்கு நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னு கேட்டா, இவனும் ஏகலைவனுக்கு கட்டவரில் எடுத்தாச்சு. பஞ்சபாண்டவர்கள் போயிட்டாங்க, நாடு திரும்பிட்டாங்க. பல ஆண்டுகள் அப்படியே போகுது. அவன் திருமணம் ஆச்சு ஏகலைவனுக்கு. மனைவியோட சின்ன சின்ன பொறிகளை வைத்து வேட்டையாடி குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் குடும்பத்தை பராமரிக்கின்ற ஒரு குடும்ப பொறுப்பாளனாக ஏகலைவன் வந்துட்டான், வளர்ந்துட்டான். சின்ன பையனா இருந்தவன் ஒரு குடும்பத்துக்கு தலைவனாயிட்டான். அப்ப தன்னுடைய பெண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் பொறி வைத்து, வேட்டை தான் ஆட முடியாதுல்ல, பொறி வைத்து சின்ன சின்ன விலங்குகளை பொறி வைத்து பிடித்து, பறவைகளை பொறி வைத்து பிடித்து வேட்டையின் தொழிலை நடத்தி தன்னுடைய குடும்பத்தை ஜீவனத்தை போக்கி கொண்டிருந்தான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மகாபாரத போர் நடக்குது. மகாபாரத போர் நடக்கும்போது என்ன செய்யறான் ஏகலைவன், சரி காட்டுல நம்ம சின்ன சின்ன ஜீவராசிகளை பிடிச்சி அது அழுத்து போச்சு, சரி தேசத்துக்கு போனா நாட்டுக்கு போனா அங்க ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது தொழிலை கத்துக்கிட்டு ஒரு வித்தையை கத்துக்கிட்டு மேல பொண்டாட்டி புள்ள குடும்பம் பெருத்து போச்சு. அப்போ வந்து நாட்டுக்கு போயிட்டு எதனா தெரிஞ்சுக்கிட்டு வந்து மீண்டும் குடும்பத்தை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு காட்டை விட்டு நகரத்துக்கு வருகிறான் ஏகலைவன். இந்த கதை பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது, அதனால சொல்றேன். நகரத்துக்கு வருகின்ற போது அங்க பார்த்தா மகாபாரத போரானது மூல முடுக்கெல்லாம் அடிச்சு மாஞ்சிக்கிறாங்க. அங்க பயங்கரமான, எங்க பார்த்தாலும் பிணக்குவியலாகவும் சண்டை சச்சரவாகவும் இருக்குது. எங்க பார்த்தாலும் மரண ஓலங்கள், விலங்குகளுடைய மரண ஓலங்கள், யானை பிளிருது, குதிரை கத்துது, எல்லாம் அடிபட்டு சாவு பழக கிடக்குது. மனிதர்களுடைய ஓலங்கள் எல்லாம் இப்படிலாம் பார்த்து காலை அடைக்கிற அளவுக்கு அவனால பொறுக்க முடியல. எப்பா ஏன்டா நாட்டுக்கு வந்தோம், பேசாம காட்டிலே இருந்திருக்கலாம் போலக்குது, நம்ம வயிற்று பழப்புக்காக வந்தோம், இந்த இடத்துல இப்படி ஒரு துன்பங்கள் இவர்கள் எல்லாம் அடைகிறார்கள், இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்போம் அப்படின்னு சொன்னா, ஐயா இங்க என்னதான் ஏன் நடக்குதுன்னு ஒருத்தர் பிடிச்சி கேட்கறான் ஏகலைவன். அப்ப சொல்றான், போர் நடக்குது, பாரத போர் நடக்குது. என்ன பாரத போர்? போர் என்ன, சண்டை நடக்குது. யார் யாருக்கே சண்டை? பங்காளி சண்டை. பங்காளி சண்டையா? யாரு பங்காளிங்க? அதான் கௌரவர்கள் பஞ்சபாண்டவர்கள், இவர்களுக்குள்ளார சண்டை. கௌரவைய புரியும்படியா சொல்லுங்க. அதான்பா, அர்ஜுனன் கூட இருந்தாங்களா 5 பேரு, அவங்களுக்கும் துரியோதனன் கூட இருந்த 100 பேருக்கும் சண்டை நடக்குது. எதனால சண்டை? எல்லாம் பொம்பளையால வந்த சண்டை தான், மண் பெண் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அளவுக்கு சொல்லி புரிய முடியும் போது, சரி இங்க மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் இருப்பாரு, கிருஷ்ண பரமாத்மான்னு இருப்பாரு, அவருக்குலாம் இதெல்லாம் தெரிஞ்சு நடத்துக்குதா? அவருக்கு இதெல்லாம் இருந்தா அவர் வேடிக்கை பாக்குறாரு. நடத்துறதே அவரு தாயா, மகாவிஷ்ணு தாயா, நடத்துறதே அவரு தாயா, என்ன சொல்றீங்க?
ஆமா, மகாவிஷ்ணு தான் தலைமை தாங்கி ஒரு அணிக்கு கௌரவருக்கு எதிராக பாஞ்ச பாண்டவருக்கு அர்ஜுனனுக்கு ரதம் ஓட்டிட்டு போறதே மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சொல்ற போது ஏகலைவனால ஒண்ணுமே பேச முடியல. ஒரு மூச்சு அரைச்சு அப்படியே நிக்கிறான். நம்ம எந்த லோகத்துல இருக்கிறோம்னு அவனுக்கே தெரியல. சரி, மகாவிஷ்ணுகிட்டே போயிட்டு இந்த நியாயத்தை கேட்டுரும். அவன் ஏகலைவனுக்குலாம் பயம் கிடையாது. கடவுளாவது மண்ணாங்கடி எல்லாரும் பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மகாவிஷ்ணுவை பார்த்து போறான். அவரை கடவுள்ன்ற முறையில வணங்குறான். முதல் வணக்கத்தை வைக்கிறான். மகாவிஷ்ணுக்கு தெரியுது வந்து இருக்கிறது ஏகலைவன். அப்படி கேட்கறான். அவனுக்கு கோவம்னா கோவம், கண்ணாமண்ணான்னு கேட்கறான். நீ கடவுளா இருந்து நீ இப்படி எல்லாம் ஒரு காரியத்தை நடத்திட்டு இருக்கிறியே, இதெல்லாம் நியாயமா? நீ கடவுள் தானே, மனிதர்கள் எடுத்துக்கொள்வார்கள், ஆனா கடவுளை அதை வேடிக்கை பார்க்கலாமா? இதெல்லாம் சமாதானம் பண்ணக்கூடியதா? அப்ப மகாவிஷ்ணு சொல்றாரு, அந்த கட்டத்தெல்லாம் தாண்டியாச்சு. இது பற்றிய விளக்கம் உனக்கு சொன்னாலும் புரியாது. அதனால காட்டை விட்டு நீ நகரத்துக்கு நீ வந்ததே பெரும் துன்பத்தை அனுபவிக்கிற, உன்னுடைய கர்மாவை அனுபவிப்பதற்கு தான் இங்க வந்திருக்கிற. நீ காட்டுக்குள்ளார இருந்தா இதெல்லாம் எப்படி தெரிய போகுது உனக்கு? அதனால இந்த துன்பத்தை அனுபவிப்பதற்காக மனிதர்கள் என்றால் இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நகரத்துக்கு வந்த பிறகுதானே உனக்கே தெரியுது. காட்டுக்குள்ளார இருந்தா எப்படி உனக்கு தெரியும்? அதை அனுபவிப்பதற்குத்தான் நீங்க வந்திருக்கிறாய். அதெல்லாம் உனக்கு என்ன தேவையோ அதை பெற்றுச்சல் என்று மகாவிஷ்ணு சொல்கிறார். அப்படியா, சரி சுவாமி, நீங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு துரோணாச்சாரியர் கட்ட விரலை வந்து எடுத்துட்டாரு, வாங்கிட்டாரு. அதனால என் குடும்பம் பெருசாயிடுச்சு, ஆனா தொழில் சிறுசாயிடுச்சு. என்னால எதையும் சாப்பாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியல, குடும்பம் பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. என்ன? சரி, உனக்கு மீண்டும் அந்த கட்ட விரல் தானே பிரச்சனை, ஒரு மாயை கட்ட விரல் உனக்கு தோன்றும். வரம் கொடுக்கிறார் மகாவிஷ்ணு ஏகலைவனுக்கு. மாய கட்ட விரல் தோன்றும். எப்படி என்றால், எப்போது எந்த விலங்கை பார்க்கிறாயோ, பசி என்று நினைக்கின்றாயோ, பசி நேரத்தில் அந்த மாய கட்ட விரல் உனக்கு தோன்றி மறைந்து விடும். அந்த க்ஷணம் தோன்றி மறைஞ்சிடும். அந்த அம்பு எய்துகிற வரைக்கும் தான் அந்த கட்ட விரல் இருக்கும். அந்த எய்திட்ட பிறகு அது போய் அடிச்சுட்டா, விழுந்துடுச்சா, உன்னுடைய இறை கிடைச்சிச்சா, கட்ட விரல் மறைஞ்சிடும். இப்படிப்பட்ட ஒரு மாய கட்ட விரலை அது வரமாக கொடுக்கிறார். இது போதும் சாமி, நான் பழச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு மீண்டும் காட்டுக்கு போகிறார். இதோட முடிஞ்சிச்சா? இல்ல, இங்கதான் ஆரம்பிக்குதே கதை. என்ன ஆரம்பிக்குது? மகாபாரத போர் முடிந்து விட்டது. பஞ்ச பாண்டவர்கள் நாட்டை அடைந்தார்கள். அவருடைய கோரிக்கை நிறைவேறியது. அனைவரும் சொர்க்கத்துக்கு செல்கிறார்கள். துரோணாச்சாரியர், அசுவத்தாமா இவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. பஞ்ச பாண்டவர்களும் வரிசையா போயிட்டாங்க. தர்மன் கதை அது தனி கதை. தர்மன் என்பதற்கு சோதனையா வச்ச அந்த பாரத்தை சொல்றதுக்கு நான் இப்ப வரல. அதுக்கு பின்னாடி விஷயங்கள் இருக்குன்றதுக்காக தான் நான் இதை முன்னாடி சொல்லிட்டு பின்னாடி வரேன். என்னன்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த பரமாத்மா என்று சொல்லக்கின்ற மகாவிஷ்ணுக்கு ஒரு சாபம் இருக்கிறது. யாருடைய சாபம்? துரியோதனுடைய தாய். அவள் வந்து சாபம், கிருஷ்ணா, என் குலம் எப்படி அழிந்ததோ அது போல உன்னுடைய குலமும் யாதவ குலமும் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் தாய் கண்ணீர் மல்க சாபம் விடுகிறார். அந்த சாபமானது எப்ப பலிக்குது அப்படின்னு கேட்டா, மகாவிஷ்ணு எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. பாரத போர் முடிஞ்ச உடனே ஒரு ஆற்றங்கரையில யாதவர் குலர்கள் வெற்றி கழிப்புல கொண்டாடுறாங்க. அப்போ ஒருத்தர் கல்லுண்டு, கல்லு சாராயம் அந்த காலத்துல எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு பாருங்க. கல்லுண்டு என்று சொல்லுகிறார்கள். கல்லுண்டு யார் யார் அங்காளி பங்காளின்னு தெரியாம அவங்களுக்குள்ளார ஆற்றங்கரையில சண்டை நடக்குது. அந்த ஆற்றங்கரையில சண்டை நடக்கும்போது கோரை புற்கள் எல்லாம் ஒருத்தர் புடுங்கி மற்றவங்க மேல அடிக்கிறாங்க. அப்பதான் சாபம் பலிக்குது. என்ன பலிக்குது? கோரை புல் ஒண்ணு புடுங்கும் போது கோரையா இருக்குது, அடிக்கும் போது உலக்கையா மாறிடுது. ஒவ்வொரு கோரை புல்லும் உலக்கையாக மாறுகின்ற போது அவர்கள் மண்டையை அவர்களாக உடைத்துக் கொண்டு யாதவ குலம் அழிகிறது. கிருஷ்ண பரமாத்மா முன்னாடியே இதெல்லாம் நடக்குது. மனம் வெம்பி அழுது புலம்பு, கிருஷ்ண பரமாத்மா நம்மளுடைய கண் முன்னாடியே இப்படி ஒரு குலம் அழிந்து கொண்டு இருக்கிறதே. அவள் துரியோதனுடைய தாய் இப்படி ஒரு காரியத்தை குந்தி பண்ணி விட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு குந்தி தேவியை நினைத்து அழுகிறாள். அப்ப பாத்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு. எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா மட்டும்தான் இருக்கிறார்.
அவருடைய ஆயுள் காலம் நிறைவடைகின்ற நேரம். அவருக்கு என்ன விதி ஆயுட்காலம் என்றால், அவருடைய உயிர்நிலை என்பது கட்டை விரல்ல இருக்குது, கால் கட்டை விரல்ல இருக்கு உயிர்நிலை. அப்ப இந்த துக்கத்தை தாங்க முடியாம இந்த கோரை பொருட்கள் புதார்கள்ல போயிட்டு ஒரு இடத்துல அனந்த சயனம் கொள்கிறார். கிருஷ்ணன் வந்து அனந்த சயனம் செய்கிறார். அப்ப அனந்த சயனம் செய்கின்ற போது இப்படி ஒரு கன்னத்துல தலையை வச்சுக்கிட்டு காலை நீட்டி போட்டு படுத்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் அவருடைய நேரம் முடிகிறது. அந்த பிறவி, அந்த கிருஷ்ணனுடைய அவதாரம் முடிவடைகின்ற தருணம். அந்த நேரம் பார்த்து ஏகலைவன் தன்னுடைய வேட்டைக்காக, குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அந்த கோரைப்பூர்களிடையே வருகிறான். கோரைப்பூர்களிடையே வருகின்ற போது இந்த சூரிய வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா, இப்ப போல இல்லை, அப்ப நல்ல சூரிய வெளிச்சம். அந்த சூரிய வெளிச்சத்துல கிருஷ்ண பரமாத்மாவுடைய கட்டை விரல் ஒரு பன்றியின் கண் போல தெரிகிறது. பளிச்சுன்னு அப்படியே கண் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா அங்கே அனந்த சயனம் கொண்டிருக்கிறார். ஏகலின் பசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில், அந்த தருணத்தில் அந்த கண்ணானது, கிருஷ்ண பரமாத்மாவுடைய கண்ணானது பன்றியின் கண் போல தோன்றவே, ஆஹா நமக்கு சரியான கொழுத்த பண்ணி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதே கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்கிறான். கிருஷ்ண பரமாத்மா, எனக்கு இன்றைக்கு ஒரு பன்றி, கொழுத்த பன்றி இறை கிடைத்து விட்டு, எனக்கு வேண்டிய இறை கிடைத்து விட்டது, இறைவா இறை கிடைத்து விட்டது, எனக்கு அருள் புரியணும்னு மாயை கட்டவர்கள் அங்க வருது. வந்த உடனே கண்ணை பார்த்து அடிக்கிறான். அது கட்டவர் இல்லை, அவனை பொறுத்த வரைக்கும் அது கண்ணு. கண்ணை பார்த்து அடிச்ச உடனே அபயம் 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 ஒரு சவுண்டு கேட்குது. கிருஷ்ண பரமாத்மா அபயம் அபயம் கத்துறாரு. அபயம்னா என்ன? ஒரு அவல சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயிருக்கு போராட்டமான இருக்கக்கூடிய வார்த்தை தான் அபயம். அபயம் அபயம் அபயம்னு சொன்ன உடனே அங்க ஓடி போய், என்னடா மனித குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா. அப்ப அவரு கேட்கிற, ஐயா உங்களுக்கா இந்த நிலைமை, என் கையாலேயா இந்த நிலைமை அப்படின்னு. இது வந்து ஏகலைவன் தான் செய்தார் என்றதற்கு இலக்கியத்துல ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் என்னுடைய ஆய்வினுடைய முடிவு அதுவாக இருக்கிறது. அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்கா, ஏகலைவன் கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரத்தை முடிப்பதற்கு குரு பரமாத்மா உதவி செஞ்சதுன்னு இது ஒரு மகாபாரதத்தினுடைய கிளைக்கதை. ஆனால் இன்றைக்கு 71வது மடாதிபதியாக சங்கராச்சாரியார் வந்திருக்கிறார், புதிய சங்கராச்சாரியார். அப்ப பாருங்க, காஞ்சி சங்கர மடத்தினுடைய சிஷ்யன் 71வது மடாதிபதியாக இன்றைக்கு வந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஜென்மான் சங்கல்பம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நிலையில என்னுடைய காலத்துல 3 தலைமுறையை பார்த்தாச்சு. அதான் பெரியவா வந்து நான் குழந்தை நேர்ல பார்த்தது இல்லை. பெரியவா வாழுங்காலத்துல நான் குழந்தையா இருந்திருப்பேன் அவரை நேர பார்த்து. அதுக்கப்புறம் இடையில வந்த சுவாமிகள், காலம் சென்ற சுவாமிகள் ஆகட்டும், இப்ப இருக்கிற சாமி ஆகட்டும், இப்ப புதுசா பட்டமேற்று இருக்கிற சாமி ஆகட்டும், 3 தலைமுறையை நாம வந்து பார்க்கிறோம். இது என்ன காஞ்சி மடத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேக்குறீங்களா? இருக்கு. காஞ்சி சங்கர மடத்துக்கும் எனக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கு என்று சொன்னால், குரு பாரம்பரிய முறையில் நமக்கு தொடர்பு இல்லை. ஆனால் மானசீக சீடர்கள் என்ற அடிப்படையில் பலாயிரமான கணக்கான சீடர்களை காஞ்சி சங்கர மடத்து சீடர்கள்ல அடியேனும் ஒருவன். ஏன்னா ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர அந்த கோஷம் அதுதான் என்னை அவர்களிடத்திலிருந்து ஈர்த்தது. காஞ்சி பெரியவாளையும் அவருக்கு முன்னாடி இருந்த பெரியவாளையும் பார்த்து பேசணும்னா நேரம் பார்த்தாது, அவ்வளோ பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நான் நேரடியாக கண்ட அனுபவத்தை தானே நான் சொல்ல முடியும். படிச்சது கேட்டது எல்லாம் வச்சுட்டு சொல்றதுலாம் ஒரு பக்கம். என்ன நேரடியா நம்ம பார்த்தது என்ன, அதுதான் நம்மளுடைய அனுபவம். அந்த வகையில எப்ப நான் முதல்ல போறேன்னா, திருவண்ணாமலையில வந்துட்டேன். வந்த பிறகு தூரக்கெல்லாம் நின்று பார்த்துருக்கிறேன். 2 முறை இருந்து தூரக்க நின்று பார்த்துருக்கேன். காஞ்சி மடத்துக்கு கூட போயிருக்கிறேன் தூரக்க. ஆனால் நெருங்கி அவர்களோட அதாவது அவரின் பக்கத்துல அருகில இருந்து பேசக்கூடிய வாய்ப்பு அப்பதான் காஞ்சி மடத்துக்கு போறேன். திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு 2008-09 வாக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். 2007 அறக்கட்டளை ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அப்போ போகும்போது இப்ப இறந்து போன அந்த சுவாமி தான், சரஸ்வதி சாமி தான், விஜயேந்திர சாமிகள், சரஸ்வதி சாமி இறந்துட்டாரு. அவரு தான்
அவரு இப்ப இருக்கிற பெரியவா, அதான் அப்பா வந்து பால பெரியவா. அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. சொன்னோடனே எங்க இருந்து சாதுக்கள் வராங்க? நாங்க ஒரு 2-3 பேரை போயிருந்தோம். சாதுக்கள்லாம் எங்க இருந்து வரீங்க? திருவண்ணாமலை இருந்து வரோம் சுவாமி. அப்படியா? திருவண்ணாமலை இருந்து வரீங்களா? என்ன செய்றீங்க அங்க அப்படின்னு. அவங்க நினைச்சிருப்பாங்க ஏதோ யாசகம் எடுத்துட்டு அப்படியே நிறைய சாதுக்கள் வீதியில இருக்கலாம், அது போல நம்மளும் இருப்போம். இல்லைங்கய்யா, அங்க வந்து இறந்து போன யார் இறந்து போனாலும் அவர்கள் எடுத்து அடக்கம் செய்கின்ற ஒரு பாக்கியம் அறக்கட்டளை மூலியமா நாங்க செஞ்சுட்டு. என்ன பேரு அறக்கட்டளைக்கு? ஓம் ஆத்மலிங்கேஸ்வர அறக்கட்டளை. அடேங்கப்பா, பேரே ஒழுமையா இருக்குதே அப்படின்னாரு. சரி, இறந்து போனவர்கள் எடுத்து அடக்கம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா, அங்க நாராயணி ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அது யாருப்பா நாராயணி ஐயா? நான் நினைச்சேன் வேலூர் நாராயணி. இல்ல இல்ல, இவங்க மடத்துல நாராயணி குருக்கள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவ்வளோ ஒரு அவரை விசாரிச்சோம்னா பெரிய அளவுல நாராயணி குருக்களை பத்தி பின்னாடி கேள்விப்பட்டேன். அவரும் இப்ப ஜோதி ஆயிட்டாரு. அவர்கிட்ட போறோம் நாங்க 3-4 பேரும். இது மாரி பெரியவா சொல்லி அனுப்பிச்சா வந்திருக்காங்க திருவண்ணாமலை இருந்து சாதுக்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே, வாங்க வாங்க வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே, என்ன சமாச்சாரம், திருவண்ணாமலை இருந்து வந்திருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுமாரிங்க பெரியவா உங்களை பார்க்க சொன்னாருன்னா என்ன விஷயம்னு கேட்கும்போது, இதுமாரி இறந்து போனவங்கள அனாதையாக இறந்து போனாலும் யார் இறந்து போனாலும் அடக்கம் செய்கின்ற பாக்கியத்தை அவர்கிட்ட சொன்ன உடனே உங்களை வந்து பார்க்க சொன்னாரு அப்படின்னு விஷயத்த சொன்னாரு. அப்படியா? சரி, இறந்து போனவங்களை அடக்கம் பண்றீங்களே, அதனுடைய தாற்பயம், அதனுடைய விளக்கம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாரு. தெரியாதுங்கய்யா, எங்க அப்பாவுக்கு எங்க வீட்டுல கொல்லி வைக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. எங்க ஊர்ல எங்க அப்பாவுக்கு நான் தான் கொல்லி வைக்கணும், ஆனா கொல்லி வைக்க மறுத்துட்டாங்க. அதனால இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்து யார் இறந்தாலும் எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொல்லி வைக்கிற மாதிரி பாக்கியமா நான் நினைச்சுக்கிட்டு நான் அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியான்னு சொல்லிட்டு சரி, கையில ஒரு வேத புக்கு வச்சுக்கிறார், அதை எடுத்து பிரட்டுறாரு. வேத புக்கை பிரட்டி அந்த ஸ்லோகத்தை மட்டும் எடுக்கிறார், எடுத்து படிக்கிறார். படிச்சுட்டு, இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன சொல்லுது தெரியுமா? தெரியாதுங்க, சொல்லுங்க அதையும். அப்போ அவர் சொல்றாரு, யார் ஒருவர் ஆதரவற்ற பிரேதங்களை, அனாதைன்னு சொல்லக்கூடாது, ஆதரவற்ற பிரேதங்களை யார் ஒருவர் அடக்கம் செய்கிறார்களோ அவர்கள் அசுவமேத யாகம் நடத்துவதற்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்களா ஐயா? எனக்கு அந்த விவரம்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து ஏதோ என் மனசுல பட்டுது, எங்க தாய் தகப்பனுக்கு செய்ய முடியல, அதனால நான் இதை ஒரு பாக்கியமா எடுத்துட்டு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, திருவண்ணாமலையில பார்த்தா அப்பெல்லாம் ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணிட்டு வந்து வீட்டில் உட்காரும், உடனே போலீஸ் வந்து ஃபோன் வரும், ஐயா சாமி வாங்க இன்னொன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல காஞ்சி சங்கர மடத்துக்கு நான் வந்து அறிமுகமாகி அடியன் ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன், உண்மை பேரொளிகள் அப்படின்னு. அந்த புத்தகத்தை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு வரேன். யாரு? நாராயணி குருக்கள்கிட்ட. ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த ஃபோன் நாராயணியே என் நம்பர் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு ஃபோன் பண்றாரு, சாமி நான் மோகன் சாமியா பேசுறது? ஆமாங்க ஐயா, நான் காஞ்சிபுரத்துலேருந்து நாராயணி குருக்கள் பேசுறேன். சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்குறேன். உங்க புத்தகத்தை உண்மை பேரொளிகள் எழுதினது யாரு? நான் தான் அடியன்னு எழுதினேன். நீங்களாம் எழுதினீங்க, என்னால் நம்பவே முடியல சாமி அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னங்க அது, கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அந்த கருத்துக்கள் உங்க புத்தகத்துல இருக்குது. அவனும் கருத்துக்கள் கிடையாது, உங்களுடைய அனுபவங்களை அப்படி சாரா புழிஞ்சு கொடுத்துருக்கிறீங்க மக்களுக்கு. உண்மை பேரொளிகள் புத்தகத்தை அவ்வளோ அற்புதமா இருக்கு. வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். என்னுடைய ஆசீர்வாதம் தீர்க்காயுசா நீங்க நல்லா இருக்கணும், நிறைய தொண்டு செய்யணும், நிறைய புத்தகங்கள் இது போல வெளியிடுங்க அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அப்படிப்பட்ட நிலையில அதுல கடைசியா அதுல வந்து புத்தகத்துல 108 அருட்சதகம் அண்ணாமலையாருடைய வெண்பாவுல எழுதப்பட்ட, வெண்பாவுல அந்தாதி வடிவத்துல யாரும் இது வரைக்கும் எழுதல. அந்தாதி வடிவத்துல 108 பாடல்கள் வெண்பாவுல அடியன் அண்ணாமலையார் அருட்சதகம்னு அந்த புத்தகத்துல இணைச்சிருந்தேன், குறுநூல் ஒன்று எழுதி. அப்படிப்பட்ட நிலையில சங்கர மடத்தோட நாம வந்து இணைஞ்சி காலம் ஓட்டி தள்ளி இருக்கிறோம், இணைஞ்சு இருந்திருக்கிறோம். இடையில அந்த மடத்துல சம்மந்தப்பட்டவங்களாம் இங்க வருவாங்க, பேசுவாங்க, நானும் பேசுவேன். அதுல காஞ்சிபுரத்துல நந்தகுமார்னு ஒரு சபதி, அவரு யாருன்னு கேட்டா, காஞ்சிபுரத்துல அவர் தான் நாங்க காஞ்சிபுரத்துக்கு தங்கத்தேர் ஏற்பாடு எழுதி எடுத்து கொடுத்தார். அவரு வந்து நமக்கு இடையில நண்பர் ஆகிறார், நந்தகுமார். அவர் மறக்க முடியாது. உடனே என்ன தொடர்பு கொள்ற, சாமி நீங்க வந்து அண்ணாமலையில் தீபத் திருவிழாவுக்கு 10 நாள் தீபத் திருவிழாவுக்கு அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் நீங்க தானே நடத்துறீங்க? ஆமாங்க, சாமிக்கு அண்ணாமலையார் முன்னாடி மாட வீதி விழாவில் தீபத்துல 10 நாள் கலை நிகழ்ச்சியில 8 நாள் நாங்க நடத்துறோம். முன்னாடி சிலம்பாட்டம், கோலாட்டம், பள்ளி மாணவர்களுக்கு கோலாட்டம்,
பரதநாட்டியம், இப்படி பல்வேறு கலைகளை வந்து நடத்திட்டு போயிருந்தோம். கோலாகலமா நடந்தது அண்ணாமலையார் தீப திருவிழா. இன்னைக்கு அதெல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் அண்ணாமலையாருக்கே வெளிச்சம். சரி, அந்த சப்ஜெக்ட் போல இப்போ அவர் நந்தகுமார் கூப்பிட்டு அது போல கலை நிகழ்ச்சி காஞ்சிபுரத்துல சாமி வந்து பகல் நேர உற்சவம், அங்க வந்து இது போல கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும்னு உடனே சரி, அதனால என்னன்னு சொல்லிட்டு நம்ம பரதநாட்டிய கலைஞர்கள் என்னோட தொடர்புல இருந்தவங்களெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பரதநாட்டிய கலைஞர்கள்லாம் வெயில்ல கொளுத்த வெயில், அவ்வளோ வெயில்ல அந்த பரத கலைஞர்கள் காஞ்சி சாமி, காஞ்சியில இருக்கக்கூடிய சாமி மாடு வீதி வரும்போது ஊர்வலமா நடத்தி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்த பிறகு இன்னும் அவர்களுக்கு நம்ம மேல ஒரு பெரிய, அவரு அழைச்சிட்டு போயிட்டு சங்கராச்சாரிய சுவாமி கிட்ட விடுறாரு. அவர்கிட்டையும் அப்பயும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தோம். அதுபோல அடிக்கடி அவர்களோட தொடர்பு இருக்கு. இன்றைக்கு வந்திருக்கிறாரு இளையபட்டம் பூஜை, இன்னும் அவருடைய காலங்கள் இருக்கு. எதிர்காலத்துல நமக்கு வரக்கூடிய சந்ததியினரை அவர் பார்ப்பார். இப்ப நாம வந்து இப்ப இருக்கிற பெரியவாளோட ஆசீர்வாதத்துல நாம இருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு யாருன்றது இப்பயே தேர்ந்தெடுக்க. இப்ப இருக்கிற பெரியவா வந்து முன்னாடி இருந்த 3வது தலைமுறைக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதுபோல இப்ப இருக்கிறவர் அடுத்த தலைமுறையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பிறவி நோக்கத்தோட வந்திருக்கிறவங்க. யார சங்கர மடத்தினுடைய பாரம்பரியன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல இடையில இப்போ சில நம்மளுடைய காலத்துல சில அசம்பாவிதங்கள் எல்லாம் நடந்தது. அவரை போய் சிறையில பிடிச்சி வச்சு அடிச்சா, சிறையில அடைச்சி, அது பெரிய கொடுமைகள்லாம் நடத்தினாங்க. அதனுடைய காரண காரியத்துக்குள்ளார நம்ம போக விரும்பல, அரசியலுக்குள்ளார நம்ம போக வேண்டாம். அதுக்குண்டான விஷயத்தை அவங்களே அனுபவிச்சாங்க, அதுவும் உண்டு. அந்த கட்டத்துக்கு நம்ம போக விரும்பல. நம்ம ஆன்மீக செய்தி மட்டும் பார்ப்போம். அந்த வகையில காஞ்சி சங்கரமடம் என்பது அம்மன், காமாட்சி அம்மன், அந்த அம்பாலே தரிசனமாகத்தான் இப்ப இருக்கிற பெரியவாள்லாம் அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் அமைஞ்சிருக்கு, நடந்துட்டு வருது. அது பெரிய பாரம்பரியமான விஷயம், குரு பாரம்பரியம். எனக்கு தெரிஞ்சு குரு பாரம்பரியத்துக்கு ஒரு நகைச்சுவைக்காக இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு குரு சிஷ்யன் இருந்தாங்க. அந்த குரு சிஷ்யன் என்னன்னா, குரு வந்து சிஷ்யன் மேல அளவு கடந்த பாசம், பக்தி. அந்த குரு வந்து சிஷ்யன் மேல வச்சுக்கிறார், அக்கறை வச்சிருக்கிறார். அதே போல சிஷியன் வந்து குரு மேல அளவு கடந்த பக்தி, அக்கறை வச்சிருக்கிறார், அன்பு பாசம் குரு மேல. அந்த குரு சிஷியருக்குள்ளார் அப்படி ஒரு அன்பு பக்தி. காசிக்கு 2 பேரும் போறாங்க. காசிக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு கங்கை கரை ஓரம் அங்க ஒரு பெண் வந்து மேலாடை இல்லாம வெள்ளத்துல அடிச்சுட்டு போறான். அடிச்சுன்னு போறதுல மேலாடையெல்லாம் இல்லை, துணியே இல்லை. அந்த வகையில குரு பார்த்துட்டார். ஆகா, சிஷியன் இதை பார்த்தாக்கா அவருடைய மனசு கெட்டுடுமே சிஷியனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சிஷியா, குரு சொல்றேன், என்னை மட்டும் நீ பார்க்கணும், அக்கம் பக்கம் திரும்பக்கூடாது, என்னை மட்டும் பார்த்துட்டு என்னுடைய காலடியை பார்த்துட்டு என் பின்னாடி வா அப்படின்னு ஆணையிடுறாரு. என்னடா குரு இப்படி ஒரு ஆணை வழக்கத்துக்கு மாறாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு காலடி பார்க்கணும்னு நினைக்கும், சடான்னு திரும்பி பார்த்துட்டான். அந்த ஆத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் துணி இல்லாம தண்ணியில அடிச்சு போற. குருவே சற்று நில்லுங்கள். என்ன டேய், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். அங்க ஒரு பெண் வந்து ஆடை இல்லாம தண்ணியில அடிச்சுட்டு போறா, அவளை வந்து நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற, அதானே உன்னுடைய எண்ணம்? ஆமாம் ஐயா, ஆமாம் குருவே. நம்ம எப்படி பார்த்துட்டு ஒரு உயிர் அங்க போயிட்டு இருக்குது, அதை காப்பாத்தாம நம்ம போனா அது பெரிய தவறு இல்லையா அப்படி. ஏய், நீயும் வந்து விடலை பருவத்தில் இருக்க, நீ இன்னும் முழுமையாக உபதேசம் பெறவில்லை, ஏதோ பயிற்சி எடுத்துட்டு இருக்கிற, கொஞ்ச காலம் ஓடிட்டு இருக்குது, இன்னும் நிறைவான காலம் இருக்கு. அதனால இப்போ ஒரு சோதனை கூட இருக்கலாம். நீ வந்து பெண்களை தீண்டக்கூடாது, அதுவும் இப்ப இருக்கிற நிலைமையில அந்த பெண்ணை தொடவே கூடாது. நீ அது அபச்சாரம் ஆயிடும். நீ இவ்வளவு காலம் துறவரத்துல நீ வாழ்ந்ததுக்கான அர்த்தமே இல்லாம ஆயிடும். அந்த பிரம்மச்சாரியம் விடுபட்டு போயிடும். அதனால நான் சொல்றதை கேட்டு என் பின்னாடி வா, அந்த பக்கம் பார்க்காத அப்படின்னு சொன்ன உடனே, அது எப்படி முடியும் குருவே? 1000 நீங்கள் எனக்கு சமாதானம் சொன்னாலும் சரி, இந்த இடத்துல ஒரு உயிர் எனக்கு முக்கியம். அது பெண்ணா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு ஆபத்தான நிலையில அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டு போறது நம்மளுடைய வேதமே நமக்கு சொல்லலை. அதனால நீங்களும் வேதத்தை உணர்ந்து படித்தவர்கள், நானும் வேதத்தை உணர்ந்து படித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அபய நிலையில அந்த பொண்ணு கத்துறா, அபயம் 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 கத்துறா.
காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அப்ப திடீர்னு தண்ணியில குதிக்கிறான், குரு பேச்சு மீறி குதிச்சான். அந்த பொண்ணை கரையில கொண்டு வந்து காப்பாத்தி கொண்டு வந்து விட்டுட்டான். விட்டுட்டு பின்னாடியே நடக்கான். டேய், எப்ப நீ என் பேச்சை மீறி அந்த பொண்ணை தொட்டியோ அதுக்கப்புறம் நீ கேட்டுட்ட, அதனால நீ என்னுடைய சிஷியன் இல்ல, நீ என் பின்னாடி வரக்கூடாது என்று குரு வந்து சிஷியனுக்கு கட்டளை எடுக்கிறார். அவரு எதையுமே பேசல. அவர் ரொம்ப தூரம் போறாருன்னா இவன் இங்க நடப்பான், அவ்வளோ டிஸ்டன்ஸ். இப்ப போயிட்டே இவரு திரும்பி பார்த்தும் பார்க்காத மாதிரி வர்றதை தெரிஞ்சு கூட அவர் பொறுமையா போயிட்டு இருக்காரு. கங்கை கரையை அந்த காசியை போய் அடைஞ்சிட்டாரு. அடைஞ்ச பிறகு குரு முதல்ல குளிக்கட்டும்னு சொல்லிட்டு ஓரமா வந்து சிஷியன் உட்காந்துட்டு இருக்கான். குரு போனாரு, ஸ்நானம் பண்ணாரு, பூஜை செஞ்சாரு, எல்லாம் செஞ்சாரு. குருவை வணங்கி விட்டு சிஷியன் அடுத்து குளிக்க போறான். டாய் நில்லு, எங்க போற அப்படின்னு கேளு. சுவாமி, நீங்க ஸ்நானம் பண்ணிட்டீங்க, குளிச்சிட்டீங்க, பூஜை பண்ணிட்டீங்க, அடியேனும் ஸ்நானம் பண்ணிச்சுட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணணும், அதுக்கு நீங்க உத்தரவு கொடுக்கணும். அது முடியாது. நீ எப்ப அந்த பொண்ணை தொட்டியோ அப்ப நீ கெட்டுட்ட. நீ கங்கையை தொட்டால் கங்கை அசுத்தமாயிடும், கங்கையினுடைய புனிதம் போயிடும். நீ அசுத்தமானவன், உன்னுடைய பிறவி அசுத்தமாகி விட்டது. அதனால் கங்கையை தொட்டால் கங்கையினுடைய புனிதம் முன்னால் கெட்டு போயிடும். நீ கங்கையில இறங்கவே கூடாது, காலை வைக்கவே கூடாது என்று சொல்கிறார். அப்ப என்ன சாமி இப்படி சொல்றீங்க? நான் அந்த பொண்ணை தூக்குனா அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா சாமி, நீங்க இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்துடுறீங்களே, அப்ப நீங்க உங்க மனசு எந்த அளவுக்கு புனிதமானது, அது கெட்டிருக்காதா அப்படின்னு ஒரு எதிர்பாராத விதமா ஒரு கேள்வியை கேட்டுட்டான். குருவுக்கு ஒரு மின்னல் அடிச்ச மாதிரி பலான்னு கன்னத்துல விட்ட மாதிரி இருந்தது. யாரோ, நான் அந்த பொண்ணை தூக்குனா அங்கேயே விட்டு வந்துட்டேன், நீங்க இவ்வளவு தூரம் அந்த பொண்ணை சுமந்துட்டு வந்திருக்கீங்களே, அது உங்க பிரம்மச்சரியத்துக்கு கேடு இல்லையா அப்படின்னு கேட்டான். கேட்கக்கூடாதுதான், ஆனா கேட்டான். கேட்டது என்ன ஆச்சு? குரு கண் ஞானக்கண் திறந்தது. குருவிற்கு ஞானக்கண் திறந்தது. அப்படியே சாஷ்டாங்கமா குரு கூட சிஷியன் என்று பார்க்காம குரு சிஷியனுடைய காலில் விழுந்து வணங்கினார். எங்கெல்லாம் ஞானம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில பண்பு இருக்கணும். அன்பு இருந்தா மட்டும் போதாது. இப்ப சொல்றேன், ஒரு செய்தியை சொல்றேன், டெப்தா சொல்லணும், டீப்பா சொல்லணுங்கிறத விட டீட்டெயிலா சொல்லணும். அதுதான் நம்ம பேசுற சொல்வழக்குல அர்த்தம். எவ்வளவு நேரம் பேசுறோங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன பேசுறோங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி சொல்றோங்கிற விதம் தான் முக்கியம். டீட்டெயிலா சொல்லணும். அப்படியே போய் சாஷ்டாங்கமா விழுந்தாரு குரு சிஷ்யன் காலில். அப்ப எங்க உண்மை இருக்குதோ, எங்க ஞானம் எங்க இருக்கிறதோ, உண்மை ஞானம் எங்க இருக்கிறதோ அங்க இறைவன் இருக்கலாம். அதுக்குதான் இந்த கதையை சொல்ல வந்தேன். இப்ப டீட்டெயில் தெரிஞ்சிச்சா? அதுபோல குரு பாரம்பரிய சிஷ்யம் என்பது சாதாரண விஷயம் எல்லாம் இல்லை. இந்த காஞ்சி சங்கர மடத்தை எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 71வது மடம் என்று மடாதிபதி என்று சொல்கிறார். ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 100 இல்லது 75 ஆயுட்காலம் வச்சா கூட 71 ஆண்டுகள், 71 மடாதிபதி இடைப்பட்ட காலத்தில் அது சந்திக்கிறார் என்ற பல 100 ஆண்டுகள் அந்த மடம் உருவாகி இருக்க வேண்டும், காஞ்சி மடம். அதுபோல சங்கராச்சாரிய ஆதிசங்கரர் என்று அம்பாள் உருவமாக இருந்தவர், காஞ்சி மடத்தை சார்ந்தவர். சங்கரர்களே புத்தரை போல எத்தனையோ புத்தர்கள் இந்த யுகத்தில் தோன்றி இருந்தாலும் சங்கரை போல எத்தனையோ சங்கரர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆதி காலத்துல. இவ்வளவு எத்தனாவது சங்கரர் என்பது ஆதி பிரம்மம் என்பது சங்கரம், பிரம்மம் அதுதான் சங்கரத்தினுடைய பொருள். அப்ப பிரம்ம ஞானத்திலிருந்து வந்த சங்கரர்கள் எத்தனை சங்கரர்கள் என்பது அறியிட முடியாது. நமக்கு தெரிஞ்சு இவங்க இருக்கிறாங்க, பெரியவா, சின்னவா, பால பெரியவா அப்படி இருக்காங்க. ஆனால் இதற்கெல்லாம் முன்னதாக எத்தனையோ சங்கராச்சாரியர்கள் இருந்திருக்கிறார்கள், எத்தனையோ புத்தர்கள் இருந்திருக்கிறார்கள், ஞான தபோசிகள் இருந்திருக்கிறார்கள். ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் அண்ணாமலைன்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். இந்த மண்ணுல திருவண்ணாமலையில எத்தனையோ தபோவனர்கள் இருந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அவரெல்லாம் அற்புதமான மண். அதனால்தான் சுந்தர பெருமான் திருவண்ணாமலையை எல்லையிலிருந்து வணங்கிட்டு அப்படியே போயிட்டார், உள்ளே வரல. சுந்தர பெருமான் வரல. மாணிக்க வாசர் வாழ்ந்த மண், திருஞான சம்பந்தர் வாழ்ந்த மண், நாவுக்கரசர் வாழ்ந்த மண், தேவார பாடல்களை பாடிய மண் திருவண்ணாமலையில தான். திருவெம்பாவை மாணிக்க வாசரை ஏற்றினார் அடி அண்ணாமலையில. மாணிக்க வாசர் கோயிலே இருக்கு. அப்படியெல்லாம் அவரு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசர் வந்து குரு சிஷியனா எப்படி இருந்தார் மாணிக்க வாசகர். ஒரு மடம் சிவபெருமான் அவருக்கு தீட்சை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் மாணிக்க வாசகருக்கு.
ஒரு மடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு மாணிக்கவாசகர். அதுக்கு மேல ஒரு சிவனடியாரு அவருக்கு தலைக்கு மேல படுத்துட்டாரு. அவரு என்ன செய்ய, தூக்கத்துல தெரியாம இவருடைய தலை மேல அந்த சிவனடியாருடைய கால் வந்து பட்டுக்கிட்டே இருக்குது. இவரு இறங்கி இறங்கி படுக்கிறார், கீழே தள்ளி தள்ளி படுக்கிறார். மறுபடியும் அந்த பெரியவர் வந்து தூக்கத்துல திரும்பி திரும்பி வந்து எட்டி எட்டி உதைக்கிறார் தலையில. உடனே அவருக்கு பொறுமை தாங்க முடியாம, ஏதோ பெரியவர சிவனடியார, என்ன கீழே ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கிற உனக்கு தெரியலையா? எப்ப பார்த்தாலும் தலையிலேயே எட்டி உதைச்சிட்டே இருக்கிறிய, கொஞ்சம் தள்ளி படக்கூடாதா அப்படின்னு கோபத்தோட கேட்கிறார். அப்ப சிவனடியார் கேட்கிறார், அவருடைய பெயரை சொல்லி, என்ன நான் வந்திருக்கிறது யார் என்று தெரியவில்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் மாணிக்கவாசகருக்கு உரைக்குது. ஆஹா, விட்டான்டா கோட்டையை, தலைவன் வந்துட்டான்டா நம்ம தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து நமஸ்காரமா மண்டிட்டு உட்கார்றாரு. அவருடைய திருவடி எடுத்து ஆசீர்வாதம் தலையில வைக்கிறார். அதுதான் திருவடி தீட்சை. மாணிக்கவாசகருக்கு கிடைத்தது. அடுத்தது யமதர்மனுக்கு கிடைத்தது திருவடி தீட்சை. 16 வயது உடைய என்றும் 16 மார்க்கண்டேயன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல எட்டி உதைத்தார் யமனை பார்த்து, அங்க திருவடி தீட்சை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வரலாறுகளை இந்திய மண், தமிழ் மண் நம் பெற்றிருக்கிறோம். அதில் தான் காஞ்சி சங்கரமடம் இருக்கிறது, அமைந்திருக்கிறது. அவர்களை இந்த புண்ணிய யுகத்தில், புண்ணிய காலத்தில் நாம் அவர்களை எல்லாம் தரிசனம் செய்ய வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம். வந்திருக்கிறது இளைய பட்டம். அடுத்த தலைமுறைக்கு இந்த ஆன்மீகத்தை செறிவாக கொண்டு சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அவர்கள் பல்லாண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். இளைய பட்டம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக, விழிப்புணர்வு தருவதாக. ஆன்மீகம் மட்டும் செய்யக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் என்பது ஒரு வட்டம், அதுக்குள்ளார நிறைய ஃபோக்ஸ் கம்பிகள் இருக்கு. ஆன்மீகம் ஒரு வட்ட வளைவு சக்கரம் என்றால் அதுல நிறைய ஃபோக்ஸ் கம்பிகள், பல்வேறு துறைகள் இருக்கின்றன. அந்த பல்வேறு துறைகளிலே மனித ஆற்றல், எல்லா உயிர்களும் அடக்கிய உயிர்களுடைய வாழ்க்கை தொகுப்பு, இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஜாதகம். ஒவ்வொரு உயிருக்கும் ஜாதகம் இருக்கிறது, ஒவ்வொரு புல்புண்டுக்கும் ஜாதகம் இருக்கிறது, இந்த மண்ணுக்கு ஒரு ஜாதகம் இருக்கிறது, இந்த விண்ணுக்கு ஒரு ஜாதகம் இருக்கிறது, பிரபஞ்சத்திற்கு அனைத்துக்கும் ஜாதகம் இருக்கிறது. ஜாதகம் என்றால் அனைத்து கோள்களுக்கும் இருக்கிறது. சூரியனுக்கு ஒரு ஜாதகம் இருக்கிறது, சந்திரனுக்கு ஒரு ஜாதகம் இருக்கிறது, எல்லாவற்றும் ஜாதகம் இருக்கிறது. ஆனால் ஜாதகம் இருந்தால் மட்டும் போதாது, சாதகம் நமக்கு சாதகமாக இருந்தால்தான் அது ஜாதகம். ஜாதகம் நமக்கு சாதகமாக இல்லை என்றால் அந்த ஜாதகம் ஜாதகம் இல்லை. அப்படின்னா சுயநலம்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி ஞானம். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்றால் அனுபவ ஞானம். ஜாதகம் சாதகமாக இருந்தால் நமக்கு ஜாதகம், ஜாதகம் சாதகமாக இல்லாவிட்டால் அதுக்கு அஜாதகம். இப்ப சிறைச்சாலைக்கு 3 முறை போயிருக்கேன். சிறைச்சாலைக்கு 3 முறை போயிருக்கேன். 3 முறைக்கு எதுக்குடா அப்ப ஜாதகம் சரியில்லாம போனா ஜெயிலுக்கு? இல்ல சாமியார் அங்க போய் இங்க போய் கடைசியில ஜெயிலுக்கு போன கதையை கொண்டு வந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. நான் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போல. தப்பு பண்ணவன் தான் ஜெயிலுக்கு போனேன்னா அங்க வேலை செய்யறவங்களாம் யாரு? போலீஸ்காரங்க, ஜெயிலரு, காவலாளிகள், சூப்பரண்ட், அவங்களாம் யாரு? அவங்களாம் என்ன தப்பு பண்ணாங்க அவங்க ஜெயிலுக்கு போனாங்க? அது இல்லை. ஏன் நான் ஜெயிலுக்கு போனேன்னா, கடலூர்ல செந்தமிழ்ச்சோலை தமிழ் இலக்கிய அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக நான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அது இயங்கிட்டு இருந்தது. அருமையான பட்டிமன்றங்கள், பல ஊர்களுக்கெல்லாம் சென்று பட்டிமன்றத்தை போடுவேன். அடியன் தலைப்பு கொடுப்பேன். யார் யாரெல்லாம் ஒரு அணியில பேசணும், யார் ஒரு அணியில பேசணும், நானும் ஒரு அணியில பேசுவேன். அப்ப சுதந்திர தின விழா வருது. சுதந்திர தின விழாவில் என்னுடைய ஆசிரியர் மூலியமா ஜெயிலர் வந்து கூப்பிட்டு, எங்க ஜெயிலில் வந்து பட்டிமன்றம் நடத்துங்க அப்படின்னு கேட்டு, எங்க செந்தமிழ்ச்சோலை தமிழ் இலக்கிய அமைப்பின் மூலமாக பட்டிமன்றம் நடத்துறதுக்கு ஜெயிலுக்குள்ள இருப்பான். அப்பதான் அந்த 9 கொலை வழக்கு, அவரு பேர் என்ன, அந்த 9 பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர், 9 பேர் கொலை பண்ண அந்த கைதியை பார்க்குறோம். ஜெயபிரகாஷா? ஆமா, ஜெயபிரகாஷ் தான் நினைக்கிறேன். ஒரே குடும்பத்தை அந்த கைதியை பார்க்குறோம்.
100 நாள் படம் பார்த்துட்டு 9 பேரை ஒரே குடும்பத்தில் கொலை பண்ணியான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த நேரம் ஏதோ தோணுச்சு, ஒருத்தர் பண்ணால் ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டாங்க, எனக்கு தோணுச்சு, அதனால 9 பேரையும் கொலை பண்ண. ஆயுள் கைதியாக இருந்தார். நல்லா பேசுறாரு, அதெல்லாம் தப்பு. ஒரு குற்றவாளி என்ன மாதிரியே இல்லை அவர் பார்த்த. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போகும்போது எங்கள் தலைவர் சொல்றாரு, பட்டிமன்ற தலைவர், இப்போ ஜாதகத்துக்கு வரேன், என்னன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு பாதகமாக உங்கள் ஜாதகம் இருந்ததனால் நீங்கள் குற்றவாளியாக சிறைக்குள் தண்டனை அனுபவிக்கிறீர்கள். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை பலருக்கு சாதகமாக இருப்பதினால் குற்றவாளிகள் நிறைய பேர் வெளியில இருக்கிறாங்க. அவர்களுக்கு சாதகம் ஜாதகம் சாதகமாய் இருக்கிறது, சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களுக்கு சாதகமாய் இருக்கிறது. வெளியில பல குற்றவாளிகள் நடவடிக்கை இருக்கிறார்கள், ஜெயிலுக்கு வர வேண்டியவங்க. ஆனா ஜெயில வந்தவங்க மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது, பல குற்றவாளிகள் வெளியில இருக்கிறாங்க. அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை கால சூழ்நிலை வந்து அவர்களுக்கு சாதகமா இருக்கிறது, உங்களுக்கு கால சூழ்நிலை பாதகமா இருப்பதனால் நீங்கள் சிறைச்சாலையிலே தண்டனை கைதிகளாக இருக்கிறீர்கள். அப்படி பார்த்தா மொத்த குற்றவாளியும் ஜெயிலுக்குள்ளார வந்துட்டா ஜெயில் தாங்குமா? தாங்காது. அதனால எல்லாவற்றிற்கும் ஒரு வரைமுறை உண்டு, காலம் உண்டு. இந்த காலம்தான் நிர்ணயிக்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் காலமே நிர்ணயிக்கிறது. காலம் காலமாக காலத்தை காலம்தான் நிர்ணயிக்கிறது. காலம் காலமாக காலத்தை காலம்தான் நிர்ணயிக்கிறது. யோசனை பண்ணி பாருங்க. நாம வந்து மனித கயிறு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மனித கயிறு நீண்ட ரோப் வருதுன்னா நாம அதுல சிறு சிறு பிசுறுகள் அந்த கயிறுல, அதுக்கு முன்னாடி இருந்த பல பேர் இருக்கிறாங்க, இன்னும் போக வேண்டிய தூரம் அந்த கயிறு நம்மளுடைய அடுத்த சந்ததி வந்துகிட்டே இருக்கும், நம்ம பிசுறு தான் சொல்லியிருப்பேன். அதுபோல காலம் என்பது ஒரு நீண்ட கயிறு, அந்த கயிற்றிலே நாம் எல்லாம் சிறு சிறு பிசுறுகளாக, நேற்று மழையில முளைத்த காளான் என்பது போல நாம் இப்போது தோன்றி உங்களோடு உரையாடி கொண்டு பேசிக்கிட்டு என்னுடைய காலம் போயிடும், நம்முடைய காலம் போயிட்டே இருக்கு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காலம் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்தில் நாம் என்ன அனுபவித்தோம்? ஞானம், அனுபவ ஞானம். அந்த காலத்தையும் கடந்து நிற்கிறது என்றால் ராஜராஜ சோழன் நிற்கிறார், திருவள்ளுவர் நிற்கிறார், கட்டபொம்மன் நிற்கிறார், வ.உ.சி. சிதம்பரனார் நிற்கிறார். நம்முடைய தமிழ் மண்ணிலே எத்தனையோ காலத்தை கடந்து நிற்கின்ற ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள், பெரியவர்கள், இந்த தேசத்திற்கு உழைத்த மகான்கள் இன்று கணக்கிட முடியாத அளவிற்கு இருக்கிறார்கள். நாம் அவர்களில் ஒருவராக இருந்தால் காலம் நமக்கும் கனிவாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி. நிச்சயமாக நல்ல காலத்தில் நல்ல அனுபவங்களை பெறுங்கள், நல்ல ஞானத்தை பெறுங்கள். நல்ல ஞானம்தான் நமக்கு உலகத்துக்கு அடுத்த கதவுகளை திறந்து வைக்கும், அடுத்த தலைமுறைக்கான கதவுகளை திறந்து வைக்கும். அடுத்த தலைமுறைக்கான கதவுகளை திறந்து வைப்பதற்கு நீங்களும் நானும் சேர்ந்து உழைத்தால்தான் அடுத்த தலைமுறை செப்பனிட்டு கொண்டு போய் சேர்க்க முடியும். அரிசி இருக்குது, குப்பையா வந்துருச்சு, அரிசியில புடைச்சி தவிடு, உமி, நொறுக்கு, கல், மண் எல்லாம் இயந்திரத்துல இருந்து வெளியே வந்துருச்சு. அதை பிரிக்கணும்ல, உமி வேற, தவிடு வேற, அரிசி வேற, நொய் வேற, கல் வேற, பிரிக்கணும்ல. அப்படித்தான் இந்த சமுதாயத்தை நாம் பிரித்து சுத்தப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் நம்ம வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் சந்திச்சு பேசி இந்த நேரத்தை வீணடிப்பது என்பது எனக்கு பிடிக்காத சமாச்சாரம். இதெல்லாம் பேசுறேன்னா அடுத்த தலைமுறையை சுத்தப்படுத்துகிறேன், செப்பனிடுகிறேன். இதன் மூலமாக, உங்கள் மூலமாக, உங்கள் வாயில் மூலமாக நீங்கள் அடுத்தவருக்கு நீங்கள் இதை பரிந்துரை செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜனசேகர் யூடியூப் சேனலை. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அடுத்த தலைமுறையை செப்பனிடு செய்கிறோம். சிலையில வந்து பழுக்க காய்ச்சி ஊத்துறோம், அடி மேல அடி அடிக்கிறோம். அப்பதானே அந்த உளிப்பட்டு வெண்கல சிலை உருவாகுது, கல் சிலை உருவாகுது, அப்புறம் கடவுளேன்னு கும்பிடுறோம். அதுதானே அடுத்த தலைமுறை நம்மளை பார்த்து கும்பிட போறான். அதற்கான பணிகள் தான் நாம் செய்கிறோம், நான் செய்கிறேன், நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி. நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதே யாம் பெற்ற இன்பகம் வையகம் பெறுக. இதனால் ஏற்படுகின்ற அனைத்து புண்ணியங்களும் இவ்வுலக உயிர்கள் மட்டுமின்றி எவ்வளவு உயிர்களுக்கும் சென்று சேருவதாக. சர்வம் சிவார்ப்பணம். தனசேகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இன்னும் அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். நன்றி. நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம்.